வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதி உயர்வு. அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில மீட்பு. பாடசாலை மாணவியை மதுபானம் பருகச் செய்த தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொக்கிராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான பாதீடு அடுத்த மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் பாதீட்டில் அரசு பணியாளர்களுக்கு வேதன மற்றும் இரதர அனுமதி கொடுப்பனவுகள் அனைத்தும் அதிகரிக்கப்படுகின்றது. அரசியலில் இடம்பெறும் மோசடிகளை தடுத்திடுமாறு மக்கள் கோரி வந்தார்கள். அதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. எமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் கிடையாது. அவற்றுக்கான கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. அவை விசாரணைகளை முன்னெடுக்கும். சட்டமா அதிபர் திணைக்களம் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தொடரும். இந்த நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். மறைக்கப்பட்ட வழக்கு மீள விசாரிக்கப்படுகின்றன. முறையாக விசாரிக்கப்பட்டு முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றமளித்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை முறியடித்துள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதற்கமைய உயர்நீதிமன்றத்தின் ரகசிய வியாக்கியானம் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற விசாரணையை நிறைவு செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிஷாங்க் ஆரியப்பர் உள்ளிட்ட 4 தரப்பினர் இந்த மனுதாரர்களை தாக்கல் செய்திருந்தார்கள். எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஆண்களுடன் ஒப்பிடுகையில் புகைப்பிடிக்கும் பெண்களின் சதவீதம் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் சபன் இரத்தகொட தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 10 வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்ட ஆண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்போது புகைப்பிடிக்கும் ஆண்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனினும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த பெண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்சமயம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த கொழும்பு போக்குவரத்து பிரிவு தீர்மானித்துள்ளது. சுதந்திர தினத்துக்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் நாளை மறுதினம் முதல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. அந்த நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 வரை சில வீதிகளை போக்குவரத்துக்காக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட போக்குவரத்து திட்டத்துக்கு அமைய குறிப்பிடப்பட்ட திகதிகளில் மூடப்பட்டுள்ள வீதிகளின் விவரம் பின்வருமாறு. கருவாத்தோட்டம் விஜயராம மாவட்டத்தில் கல்லூரி மாவட்ட திசைக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் பௌத்தலோக மாவட்டத்திலிருந்து மெண்டிலன்ஸ் பிரதேசத்துக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் பௌத்தலோக மாவட்டத்திலிருந்து பிரேமகீர்த்தி டி அஸ்வின் மாவட்ட திசைக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் ஸ்டென்லி விஜயசுந்தர மாவட்டத்திலிருந்து இலங்கை மன்றக்கல்லூரி வீதிக்கு திசைக்கு நுழைதல். கருவாத்தோட்டம் சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்திலிருந்து சுதந்திர சதுக்க திசைக்கு நுழைதல். இந்த வீதிகள் ஒத்திகை நடைபெறும் காலப்பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. எவ்வாறாயினும் அந்த பிரதேசங்களுக்கு இயங்கும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட உள்ளன. சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்காய், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் பலவற்றை தற்போது தட்டுப்பாடுகள் நிலவுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை. எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர்.
தொடர்ந்து இலத்திரனியல் பயணச்சீட்டினை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைதான சுற்றுலா வழிகாட்டி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கைதானவர் நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த பிணை வழங்கல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் இணையத்தில் கொள்வனவு செய்த 2 பயணச்சீட்டுகளை வெளிநாட்டவர்களுக்கு 27,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். அத்துடன் இந்த வர்த்தக தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட மேலும் 3 பேர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 15%, விற்பனை பெறுமதி 302 ரூபாய் 77%, ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 364 ரூபாய் 53% மற்றும் விற்பனை பெறுமதி 378 ரூபாய் 51%, ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 305 ரூபாய் 95%, விற்பனை பெறுமதி 318 ரூபாய் 56%. இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ நாணய மாற்று வீதங்களின் அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளன. வாழைச்சேனை மியான்குளம் வனப்பகுதியிலிருந்து ஆண் இளைஞர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வட்டவான் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞருடன் 3 பேர் நேற்று மியான்குளம் பகுதியில் மாடு மேய்க்க சென்றிருந்தார்கள். இதன்போது அவர் அங்கு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில கொழும்பு 7 சாவஸ்தி மாளிகைக்கு சொந்தமான காணியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் அதிகாரிகள் சிலர் அந்த கட்டட தொகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போதே இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கட்டடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் நோக்கிலேயே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கிருந்து சில வாகனங்கள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பெல்மாதுளை பகுதியில் 19 வயது மாணவி ஒருவரை மதுபானம் பருகச் செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவி ககாவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெல்மாதுளை நகரில் மகளூந்து ஒன்றில் வந்து இறங்கிய 19 வயது மாணவி தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழு ஒன்று விசாரித்துள்ளது. இதன்போது அவர் மதுபானம் அருந்தியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளூந்துக்குள் இருந்த மற்ற நபரும் மது போதையில் இருந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அந்த நபர் மாணவியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த நபரை அங்கிருந்து குழுவினர் தாக்கியுள்ளதுடன் அவரை பெல்மதுளை காவல் நிலையத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய காலை பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.